எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 25th ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மதிச்சுடர் திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் 6th to 12th. TN இக்னைட் திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் மாணவர் புதுமை மற்றும் தொழில் முனைவு திறன் மேம்பாடு. கல்வி உத்தரவாத திட்டத்தின் கீழ் எத்தனை லட்சம் வரை பிணையில்லா கல்வி கடன் வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும். இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க உயர் கல்வி படிக்கிறவங்களுக்கு கல்வி கடன் வழங்குறதுக்காக. அந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து, வெற்றி பாதை திட்டம் யாருக்காக செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். வெற்றி பயணம் திட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, அக்டோபர் 2. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு எத்தனை விலையில்லா சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் 3 சிலிண்டர் இலவசமா கொடுக்க போறாங்க. ஸோ இது பொங்கல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ராபிஸ் இல்லா தமிழ்நாடு திட்டத்திற்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 107 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது கீழ்கண்ட யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் A and B, எஸ் சசிகலா மற்றும் ஆர் கண்ணன். நிகழாண்டில் எத்தனை தமிழ் அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 5 பேருடைய நூல்கள். இந்தியாவில் UPI சேவை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 2016ஆம் ஆண்டு. 2026ஆம் ஆண்டிற்கான சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் அமெரிக்க வீராங்கனை கோகோ கவுஃப். இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 26th ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. ஸோ இப்போ சூழ்ச்சி அப்படின்னா என்ன? எந்த ஒரு விஷயத்தை பண்றதா இருந்தாலும் அதை நல்லா ஆராய்ந்து பண்ணணும். ஸோ அந்த ஆராய்தல் தான் சூழ்ச்சின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஆராய்ந்து லாஸ்டா என்ன பண்ணுவோம்? ஒரு டிசிஷன், முடிவு அப்படிங்கிறது எடுப்போம். அந்த முடிவு எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அதுல நம்ம பண்ண போறோம், இனிமே இந்த விஷயத்த நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த துணிவுக்காக தான், அந்த கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்காக தான், அந்த விஷயத்த பண்றதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்த ஆராய்ந்து செய்யறோம். சரியா? ஸோ அப்படி துணிவான முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் இதை செய்ய போறோம் அப்படின்னு துணிவு உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமோ, கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறமோ என்ன பண்ணக்கூடாது? அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தாழ்ச்சியுள்னா அதை செய்யறதுக்கான சோம்பல் காரணமாக அதை செய்யறதுக்கான காலம் தாழ்த்துறது அப்படிங்கிறது தீமையான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆராய்ச்சி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த கான்ஃபிடன்ஸ் வருது அப்படின்னா அது அந்த விஷயத்த பண்றதுக்காக தான். அதை பண்ணாம நீங்க இன்னும் காலம் தாழ்த்துறீங்க அப்படின்னா அது தீமையான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள்ல சொல்றாங்க திருவள்ளுவர். அடுத்து, தமிழ்நாடு ஸ்கீம். மாணவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த தமிழக அரசால் செயல்படுத்தப்பட உள்ள திட்டம் எது? ஆன்சர் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் ஸ்கீம். ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் பிளஸ் அப்படிங்கிற திட்டமானது லான்ச் பண்றாங்க தமிழ்நாட்டில். எதுக்காகனா, இங்க தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் இருக்காங்களே அவங்கள்ட்ட விளையாட்டு திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அதன்படி பாத்தீங்கன்னா ஒரு 50 ஸ்கூல் விளையாட்டு துறையில சிறப்பு பள்ளிகளாக மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பிளஸ் திட்டம் மாணவர்களை விளையாட்டு துறையில சாதனையாளர்களாக உருவாக்குவதற்காக இந்த திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் 50 அரசு உயர்நிலை பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகளானது விளையாட்டு திறனை மேம்படுத்துவதற்கான சிறப்பு பள்ளிகளாக உருவாக்கப்பட இருக்கு. ஸோ இதுக்கு 2.34 கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்கூல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துவாங்க, ட்ரெயினான ஒரு கோச் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, நல்லா அவங்களுக்கு சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய போட்டிகள் எல்லாம் பங்கேற்பதற்கான பயிற்சிகளானது வழங்குவாங்க. அடுத்து, தமிழ்நாடு ஸ்கீம். புத்தகம் இல்லா கல்வி முறையில் மாணவர்களின் தலைமைத்துவம் மற்றும் தனித்திறமைகளை வளர்க்கும் திட்டம் எது? ஆன்சர் மகிழ்வுடன் முன்னேறு. ஸோ இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா புக் எடுத்துட்டு தான் போவோம். அந்த மாதிரி இல்லாம இது என்ன பண்ண போறாங்கன்னா, மகிழ்வுடன் முன்னேறு அப்படிங்கிற பேர்ல கிரியேட்டிவிட்டி, லீடர்ஷிப்பை வளர்க்கறதுக்காக புத்தகம் இல்லாத கல்வியாக இந்த மகிழ்வு முன்னேற்ற திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க. கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க.
ஸோ இது வந்து 6279 உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள்ல 1.89 கோடியில இந்த ஸ்கீம் ஆனது செயல்படுத்தப்பட இருக்கு. புத்தகம் இல்லாத கல்வியாக இது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வாசிப்பை நேசிப்போம், மாணவர்கள்ட்ட வந்து அந்த ரீடிங் அந்த ஒரு முறையை வந்து கொண்டு வரணும், அவங்க வாசிப்பு பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வாசிப்பை நேசிப்போம் அப்படிங்கிற திட்டமானது கொண்டு வராங்க. இந்த ஸ்கீம் கீழே மேல்நிலை பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா தமிழ் ஆங்கில நாளிதழ்கள் வழங்குவாங்க. உயர்நிலை பள்ளிகள்ல 200 நூல்கள், சிறுவர்களுக்கான 150 நூல்கள்லாம் வழங்க போவதா தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு 1.45 crore வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். மாநில அளவிலான சுரங்க கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு மையம் அமைக்க எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஸோ இப்போ 2 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க மாநில அளவுல சுரங்க கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்புக்காக. அது மட்டும் இல்லாம ட்ரோன் மூலமாகவும் செயற்கை கோள்கள் மூலமாகவும் கண்காணிக்கிறதுக்காக ஒரு பிரிவு, தனியா ஒரு பிரிவை வந்து தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆளில்லா விமானம் செயற்கைக்கோள் அடிப்படையில கண்காணிப்பதற்கான பிரிவு உருவாக்கப்படும். ஸோ இது வந்து புவியியல் மற்றும் சுரங்கத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு கனிம வள மேம்பாட்டு கழகம் அப்படிங்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனமானது புதிதாக அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சமிட் சார். 2026ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு எந்த நாட்டின் தலைமையில் நடைபெற உள்ளது? ஆன்சர் வந்து இந்தியா. இந்தியாவோட தலைமையில இந்த வருஷம் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு அப்படிங்கிறது நியூ டெல்லியில நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி ஷாங்காய் கோஆபரேஷன் அது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, 2023ல ஷாங்காய் கோஆபரேஷன் உச்சி மாநாடு வந்து நம்ம இந்தியா ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்தியா இந்த வருஷம் ஹோஸ்ட் பண்றாங்க நியூ டெல்லியில செப்டம்பர் 12 13 இந்த 2 டேஸ்க்கு வந்து நடக்க போகுது. 2024 ரஷ்யா ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 2025 பிரேசில் நடத்திருக்கோம் இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை. ஸோ இந்த வருஷம் இந்தியா தலைமையிலான இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா பில்டிங் ரெசிலியன்ஸ், இன்னோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு அப்படிங்கிறது தான் தீம். இந்த பிரிக்ஸ்ல உள்ள உறுப்பு நாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரிக்ஸ்ல அந்த நேமிங்கே பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. பிரிக்ஸோட நேமை நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னாலே அதுல உங்களுக்கு அந்த 5 கண்ட்ரிஸ் வந்துடும். இதுல இந்த 4 கண்ட்ரிஸ் வந்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா லேட்டரா ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள்லாம் இணைஞ்சிருப்பாங்க. லாஸ்டா இணைஞ்ச மெம்பர் கண்ட்ரி அப்படின்னா இந்தோனேஷியா தான் லாஸ்டா இணைஞ்சிருக்கும். சவுதி அரேபியாவும் இதுல மெம்பரா தான் இருக்கு. மொத்தமா 11 நாடுகள் வந்து இதுல இருக்கு. சவுதி அரேபியா உள்ளிட்ட 11 நாடுகள். அடுத்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய உச்சி மாநாடு போன வருஷம் வந்து சீனா ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். வெற்றி தமிழகம் ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தாக்க நிதியம் அமைக்க எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 50 கோடி. இப்போ வெற்றி தமிழகம் ஆன்லைன் டீப் டெக் இன்னோவேஷனுக்கான சென்டர் வந்து அமைக்க போறாங்க. டெக்னாலஜில இன்னோவேட்டிவா சிந்திக்கிற வகையில இந்த ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தாக்க நிதியமானது அமைக்கிறாங்க. நிதியம்னா ஒரு ஃபண்டுனா இப்போ கவர்மெண்ட் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. யாரு அதுக்கு கொடுக்கணும்னு விரும்புறாங்களோ அந்த ஃபண்டை அவங்க கொடுக்க முடியும். இது கவர்மெண்ட் கொடுக்குற நிதி கிடையாது. யார் வேணா இந்த நிதியத்துக்கு அவங்க நன்கொடைகளை வழங்க முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ வெற்றி தமிழகம் ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தாக்க நிதியம் 50 கோடியில அமைக்க போறாங்க. நெக்ஸ்ட் சென்னையிலையும் கோவையிலையும் வெற்றி தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையங்கள் அப்படிங்கறத அமைக்க போறாங்க. செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையங்கள். அதுக்கு முன்னாடி வெற்றி தமிழ்நாடு அப்படிங்கிற நேமை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து 500 அரசு சேவைகளை நீங்க ஒரே இடத்துல கிடைக்கிற வகையில ஆன்லைன்லயே கிடைக்கிற வகையில செயலி இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. அந்த செயலியோட பேர் தான் வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி. 5 கோடி இதுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து தொழில் முனைவோர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இலவசமான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமான சேவைகளை வழங்குவதற்காக 10 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. பண்பாட்டு மின் நிலவரை திட்டம் இதோட செகண்ட் ஃபேஸ் வந்து 60 lakh ரூபாயில 6 மாவட்டங்கள்ல செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2009ஆம் ஆண்டு தான் இலவச கல்வி கட்டாய கல்வி சட்டம் அப்படிங்கிறது இயற்றியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக இந்த சட்டம் பார்க்குறோம்னா, இப்போ அரசு பள்ளிகள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் டீச்சராக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த டீச்சர் பதவிக்கு வேணும்னா டெட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. ஸோ இப்போ
2010/8/23 முன்னாடி வரைக்கும் வேறொரு நடைமுறை தான் பின்பற்றப்பட்டு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ அவங்களா டெட் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனால அவங்களுடைய அந்த அவ்வளவு கால அனுபவம் அவங்களுடைய பணி அப்படிங்கிறது பாதிக்கப்படுங்கிறனால இப்போ முழுமையாக இந்த டெட் எக்ஸாமுக்கு விலக்கு அளிக்கிறதுக்கு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் தீர்மானம்ங்கிறது நிறைவேற்றிருக்காங்க. அந்த தீர்மானத்தின்படி இந்த இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 அதுல செக்ஷன் 23ல திருத்தம் செய்யறதுக்காக வலியுறுத்தி தான் இந்த தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றிருக்காங்க. அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம். அடுத்து டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். 2025 to 26 நிதியாண்டில் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி மதிப்பு எத்தனை கோடியாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் 1.78 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்மளுடைய பாதுகாப்பு தளவாட உற்பத்தியானது. ஸோ நம்ம ரீசெண்டாக தான் பார்த்துருப்போம், சப்ததாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 அம்சங்கள், நம்ம இந்தியா வந்து வளர்ச்சி அடைந்த பாரதமாக மாறுவதற்கான ஒரு 7 அம்சங்கள் கொண்ட ஒரு தொலைநோக்கு பார்வையை வந்து பிரதமர் மோடி அவர்கள் அவங்களுடைய ஸ்பீச்சில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சப்ததாரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதில் ஒரு அம்சமாக தான் இந்த பாதுகாப்பு தளவாடங்கள் நம்மளுடைய டிஃபென்ஸ் உள்ளதையும் நம்ம வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி நம்மளுடைய பாதுகாப்பு உற்பத்தி பார்த்தோம்னா 1.78 lakh crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா 38,424 கோடியா நம்மளுடைய பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு. சப்ததாரா செயல் திட்டத்துல பாதுகாப்புத்துறை அப்படிங்கிறது 5வது அம்சமா இருக்கு. இப்ப எதுக்காக இதை பத்தி பாக்குறோம்னா, உள்நாட்டு பாதுகாப்பு துறையினருக்கு DRDO உடைய ஏவுகணை தொழில்நுட்பத்தை பெறுவதற்காக கொள்முதல் செய்யறதுக்காக பாதுகாப்பு துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்த ரீசன்ட் நியூஸ், இது ஏற்கனவே நம்ம பார்த்த ரீசன்ட் நியூஸ் தான். நார்வேல வந்து 3வது இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. முதல் சர்வதேச பெரிய பூனை கூட்டமைப்பு, ஸோ இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் சொல்லி பார்ப்போம். பிக் கேட் எத்தனை இருக்கு, பெரிய பூனைன்னு சொல்றோம் இல்லையா, எத்தனை பிக் கேட்டுக்காக இந்த கூட்டமைப்புங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பூனைகளை பாதுகாக்கணும், அந்த பூனை இனங்கள்ங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நியூ டெல்லியில நடந்திருக்கு. அடுத்து வந்து 2வது பாக்சிலிகா மாநாடு வாஷிங்டன் டிசில நடந்திருக்கு. 52வது G7 உச்சி மாநாடு அப்படிங்கிறது பிரான்ஸ்ல நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நேட்டோ உச்சி மாநாடு அப்படிங்கிறது இந்த வருஷம் துருக்கியில நடைபெற்றது. இம்பார்ட்டன்ட் டே, பெண்கள் சமத்துவ தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ ஆகஸ்ட் 26ல தான் இந்த பெண்கள் சமத்துவ தினமானது செலிப்ரேட் பண்றோம். விமென்ஸ் ஈக்குவாலிட்டி டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். ஸோ ஆகஸ்ட் 26 உமன்ஸ் ஈக்குவாலிட்டி டே செலிப்ரேட் பண்றோம். 1920ல அமெரிக்க அரசியலமைப்புல 19வது திருத்தமானது கொண்டு வரப்பட்டு பெண்களுக்கு எலெக்ஷன்ல வாக்களிக்கிறதுக்கான உரிமையானது வழங்கப்பட்டிருக்கும். அதோட நினைவாக தான் இந்த டே வந்து 1973 செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். WEF குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ், இப்போ பாலின பாகுபாடு குறியீடு 2026 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம இந்தியா வந்து 131வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த நாடு இருக்கு அப்படின்னா ஐஸ்லாந்து. அடுத்து UN உமன் தலைமையகமானது நியூயார்க்ல இருக்கு. தேசிய மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் 1992 ஸ்டார்ட் பண்ணிருப்போம். இதோட ஹெட் குவார்டர்ங்கிறது நியூ டெல்லியில இருக்கு. அடுத்து நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் உமன், இது வந்து அமெரிக்கால இதோட ஹெட் குவார்டர் அப்படிங்கிறது இருக்கு வாஷிங்டன் டிசில. அதே மாதிரி சட்டப்பிரிவுகள், பெண்களுடைய அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அனைவருமே சட்டத்திற்கு முன் சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 15 பாத்தீங்கன்னா அதாவது பிறப்பு, எந்த ஒரு மதம், சாதி எதையுமே அடிப்படையில கொண்டு நம்ம பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுல ஒன்னா பாலின அடிப்படையில பாகுபாடுக்கு தடை விதிக்கிறது தான் ஆர்டிகல் 15 கிளாஸ் 1 அப்படிங்கிறது. ஆர்டிகல் 16 என்னன்னா, நம்ம வேலை வாய்ப்புல எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது தான் ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 39 கிளாஸ் D அப்படிங்கிறது சம வேலைக்கு சம ஊதியமானது கொடுக்கணும், ஒரே மாதிரியான வேலைக்கு ஒரே மாதிரியான ஊதியம் தான் கொடுக்கணும், ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 42 மனிதாபிமான பணிச்சூழல் மற்றும் மகப்பேறு நிவாரணம், பெண்களுக்கு மகப்பேறு டைம்ல வந்து அவங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கணும். அதே மாதிரி ஒரு பணிச்சூழல் அப்படிங்கிறது பாதுகாப்பானதா இருக்கணும், கண்ணியமான பணிச்சூழலா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றதா மனிதாபிமான அடிப்படையில பணிச்சூழல் இருக்கணும்னு ஆர்டிகல் 42 சொல்றாங்க. அடுத்த அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன், 2026 மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் காசியா லிஸ்மேஜோ. இவங்க வந்து கேரளாவை சேர்ந்த அழகி காசியா லிஸ்மேஜோ
கேரளாலேருந்து இந்த மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை வின் பண்ணவங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த அழகி போட்டி அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல நடந்திருக்கு. அடுத்து ஃபைனலா ஷார்ட்ஸ் பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டின் எல்லைகளை காத்த எல்லை காவலர்களுக்கு இப்போ 75,000லேருந்து பார்த்தீங்கன்னா 10,000 அந்த உதவித்தொகையை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மாதந்தோறும் வழங்கக்கூடிய உதவித்தொகையை. லாஸ்டா ரிவிஷன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்போ 30th ஆகஸ்ட்ல வந்து பிசி பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். செப்டம்பர் 3 தமிழ் டெஸ்ட் பேட்ச் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 5th வந்து மேக்ஸ் பேட்ச் ஜிஎஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி டீட்டெயிலா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணி கேட்கலாம். இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். மாணவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த தமிழக அரசால் செயல்படுத்தப்பட உள்ள திட்டம் எது? ஆன்சர் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் திட்டம். புத்தகமில்லா கல்வி முறையில் மாணவர்களின் தலைமைத்துவம் மற்றும் தனித்திறமைகளை வளர்க்கும் திட்டம் இது. ஆன்சர் மகிழ்வுடன் முன்னேறு திட்டம். மாநில அளவிலான சுரங்க கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு மையம் அமைக்க எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2 கோடி. 2026 ஆண்டிற்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு எந்த நாட்டின் தலைமையில் நடைபெற உள்ளது? ஆன்சர் இந்தியா. வெற்றி தமிழகம் ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தாக்க நிதியம் அமைக்க எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 50 கோடி. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2009 ஆண்டு. 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி மதிப்பு எத்தனை கோடியாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் 1.78 லட்சம் கோடி. பெண்கள் சமத்துவ தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 26. 2026 ஆண்டிற்கான மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் காசியா லிஸ்மேஜோ. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.